நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கௌதம் மாயா ஜீவாவோட கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேணுகா ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. அப்போ மதுமிதா ஜீவா கிட்ட, ஜீவா நீ பண்ணது பெரிய தப்பு, உனக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு அம்மா அப்பாவை விட நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு வந்து என்னை தலகுனிய வச்சுட்டியே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜீவா வந்துட்டு, அக்கா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுக்கா, மாயா உன்னை இன்சல்ட் பண்ணி பேசினா, உன்னை தப்பாக பேசினாக்கா, அதனால தான் நான் அப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா வந்துட்டு, ஜீவா மாயா என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், என்ன மாயா இன்சல்ட் பண்ணதுனால உனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்கிறியே, இப்போ அதே மாதிரி தானே கௌதம் அவங்க தங்கச்சி இந்த நிலைமையில பார்க்கும்போது அவருக்கும் கோவம் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது மதுமிதாவோட அப்பா வந்துட்டு ஜீவாவை பலார்னு அறையிறாங்க. ஒரு பொண்ணு மேலே வந்து கையை வச்சிருக்கே, அப்படியே நாங்கள் உன்னை வளர்த்துருக்கோம், இப்படி எங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மது வந்து கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் தம்பி பண்ணது தப்பு தான், அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக மாயா ஜீவாவோட கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் மாயாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே கௌதம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. சந்தோஷ் கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சந்தோஷ், மாயாவும் ஜீவாவும் லவ் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள 1008 சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துப்பாங்க, அவங்க விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கௌதம் வந்துட்டு, பார்த்தல்ல அவள் எப்படி ரத்தத்தோடு வந்து நின்னான்னு பார்த்தல்ல, அந்த அளவுக்கு அவன் அடிச்சிருக்கான், அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபம் வருது, மாயா வந்து என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், அவன் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சந்தோஷ் வந்துட்டு, நீ ரெண்டு பக்கமும் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு தீர விசாரிக்காமலே ஜீவா மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன், அது தப்பு, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க விஷயத்தில் நீ இவ்வளோ டீப்பாக வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கௌதம் ஏன் இன்வால்வ் ஆகக்கூடாது, என் தங்கச்சி கஷ்டப்படுறா, அதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இப்போ நீ யோசிச்சு பாரு, அப்படி அங்கே சொல்லிட்டு வந்துட்டியே, இப்போ உனக்கும் மதுமிதாக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு, உன்னோட கல்யாணத்தை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்க, உன்னோட ஃப்யூச்சரை பற்றி நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது என்னோட ஃப்யூச்சரா? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு காரணமே மாயா ஜீவாவோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால தான், அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகேவே சொன்னேன். இப்போது அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமே நடக்கலைன்றப்போ நான் எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு ஃப்யூச்சர்னு பார்த்தா என் தங்கச்சியோட லைஃபா, என் குடும்பத்தோடது தான், எனக்குன்னு தனியாக எந்த ஒரு ஃப்யூச்சரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்போது சந்தோஷ் வந்துட்டு, இங்கே பாரு கௌதம், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு அடுத்தவங்கள பற்றியே யோசிப்ப, உன்னை பற்றி யோசி, என்ன நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு கௌதம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷை பேச விடாமல் கௌதம் வந்துட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜீவா மேலே தான் தப்பு சொல்லிட்டு இருப்பாங்க, மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. சந்தோஷம் வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. அதனால் சந்தோஷம் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜீவாவோட அப்பாவும் அதே மாதிரி ஜீவாவை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது, இப்படி எங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்லாம் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அப்போ ஜீவா வந்துட்டு, தயவு செஞ்சு என்னை யாராவது புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேனாவது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் பேசக்கூடாது, வார்த்தையோடு முடிஞ்சிடும், நீ அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சிருக்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட, அப்போ மதுமிதா வந்துட்டு, ஜீவா என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், மாயா உனக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா, அவள் அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அப்படி உனக்காக நிறைய விஷயங்களை அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நீ அவளை இப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு ஜீவா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும், எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அப்போ மது வந்துட்டு, அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது ரேணுகா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, இப்போது மாயா ஜீவாவோட கல்யாணம் நடக்கலைன்னா மதுவோட கல்யாணமும் நின்றுடலங்க, மது இந்த முறையும் உன்னோட கல்யாணம் நின்றுடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி ரேணுகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அம்மா அழாதம்மா, நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும்
ரேணுகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் இவ்வளோ நாளாக வேண்டிகிட்டு இருந்தேனே, மேலே மேலே என் பொண்ணுக்கு கஷ்டத்தையே கொடுக்குறியே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரேணுகா வந்து ஜீவா அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாம் அப்படியே விட முடியாது, நான் போயிட்டு சம்மந்தி வீட்டில் போயிட்டு பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அங்கே சகுந்தலாவும் இதையே நினச்சி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சகுந்தலாவோட அண்ணன் வந்துட்டு சகுந்தலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சக்கு, இப்போ மாயா ஜீவாவோட கல்யாணம் நின்றுட்டா கண்டிப்பாக மது கௌதம் கல்யாணம் நடக்காது. மாயா கல்யாணம் நின்னா கூட பரவாயில்ல, மாயாவுக்கு நிறைய மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஆனால் கௌதம் கல்யாணம் நின்றுடுச்சு, நமக்கு தான் சிக்கலாம். அந்த மதுமிதாவை விட வேற ஒரு சரியான பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ரேணுகா வந்துட்டு மதுமிதாவோட அப்பா கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்கே வராங்க. அப்போது ரேணுகா வந்துட்டு ஜீவா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீயும் கொஞ்சம் மாயா கிட்ட வந்து பேசு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து அங்கே வராங்க. வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து ஆடி மாத பூஜை வச்சுருக்கோம், நீங்கள் ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அதித்தி, மதுமிதா எல்லாரும் வந்து கீழே தான் வந்திருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஒரு சில லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் நேற்று உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ரேணுகா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார் உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அந்த பிஸ்னஸ் மேன் கௌதம் பழனிசாமி உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாராமே அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் அவங்க விடாமல் வந்துட்டு இல்லையே, மாயா ஜீவாவோட கல்யாணம் நடக்காதுன்னு வேற சொன்னாங்களாமே அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா வந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே மாறி பழகிட்டு இருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரேணுகாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அந்த விஷயத்தை விடாமல் எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு மதுமிதாவோட ஜாதகமாக தான் இருக்கும். மதுமிதாவோட ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஜோசியராக போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னா சொல்லும் போது ரேணுகாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? என் பொண்ணுக்கு தோஷம் இருக்கா? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்லேயே என் பொண்ணு தான் எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிறான். சொல்லப்போனால் நான் ஒன்றும் அவளுக்கு அம்மா கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் அவள் தான் அம்மா, அவள் தான் எங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கிறான். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் வீட்டு பொண்ணுங்களை பற்றி நான் வந்து பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு வந்து ரேணுகா அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க, அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பின்ன அவங்க வீட்டு விஷயத்தில் நீங்கள் ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க? வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியெல்லாம் பேசினதை கேட்டு மது, ரேணுகா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.